இந்த 3 பிஹேவியர்ஸும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வேல்யூ பல மடங்கு அதிகமாகும். எஸ். நம்பர் 1, நம்மளோட ஒப்பீனியனை ஷேர் பண்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு அந்த ஒப்பீனியன்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட ஒப்பீனியன், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க, நீங்க திங்க் பண்ணக்கூடிய விதம் எப்படி இருக்கு அப்படிங்கறது வெளியில காட்டும். அட் த சேம் டைம் எல்லாரும் சொல்றாங்க நம்மளும் ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம வேல்யூ அப்படியே டிக்ரீஸ் ஆயிடும். நம்பர் 2, உங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைம் ஃப்ரேம்குள்ள அந்த ஒர்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இது வெளியில அடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். இட் ஷோஸ் தட் ஹவு மச் டெடிகேட்டட் யூ ஆர், எவ்வளோ பேஷனேட்டா இருக்கீங்க, எவ்வளோ கியூரியஸா இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும். நம்பர் 3, ஆல்வேஸ் பி கைண்ட் டு அதர் பீப்புள். நம்ம இப்படி கைண்டா இருக்கும்போது நம்மளோட மைண்ட், நம்மளோட பாடி எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸா, காமா, நம்மளோட லைஃபே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம்.